சரி உடனே சொன்னான் இந்த மாதிரி எத்தனையோ உயிரை நான் குடிச்சிக்கிறேன் எவனும் எனக்கு மதிப்பு கொடுத்தது கிடையாது அவன் கம்யூனிட்டி அம்மா வந்துட்டான் சொல்லுவான் ஆனா நீ ஒண்டித்தான் என்ன நண்பனா பார்த்து சரக்கு வாங்கி கொடுத்தேன் உனக்கு ஒரு நன்மை பண்ண போறேன்னா எனக்காடா நன்மை பண்ண போறேடா பண்றான் நான் முதல்ல இருந்து உயிர் பிடிப்போன்னு சொன்னல இனிமே முதல்ல இருந்து பிடிக்க போறதில்ல 50 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து பிடிக்க போறேன் சரியா போச்சா எவன் விதி எவனால மாத்த முடியாது இது நடக்கனா நந்தா தான் தெரியும் ஆஸ்பத்திரி 50 கோடி செலவானா கூட அது நிக்காது விதி தூக்கி போகும் அப்பதான் தெரியுங்க வந்து லைட்டு போட்டா நான் கீழே ஏன் பார்த்தாலாம் கனவுல கதையா சொல்லி கனவுல யமனா வந்து யார் தெரியுமா அது நீதா ஏன்டா காலத்துல சூப்பரா குறப்பொல்லா வச்சு சரவணி ஏன்டா காலத்துல ஏதா கேட்டிங்க சொல்லிவிட்டா விட்டு தள்ளி நான் தப்பா தெரிவிக்கமா அபிராமி என்ற வண்ணமணி ஆனவன சிலாண்டி பிள்ளையை இல்லாம நல்லது சிவனை குறித்து தோமரி சிவன் அருளால் ஒரு பையன் பிறந்தான் அதான் ஆண்டவன் அவன் பிறந்தபோது எனது மனைவி கொண்டாடி வேணாங்க நான் சொல்றது கேளு அவன் தாலி கட்டி பையன் கிடக்குறான் ஏன்டா கல்யாணம் பண்ணி எதுக்குடா கல்யாணம் பேச்சுலரா இருந்துக்கலாமே புது தாங்க பண்ணி அழுவுறான் சில பேர் டீக்கல உட்காந்துருப்பான் சில பேர் ஓஞ்சப்ல பத்துறான் சில பேர் தான் தவறு மாதிரி மாற போட்டு 48 நாள் எது வரான் அச்சில பொறுப்பில்ல முழங்கால எல்லாம் நாங்க வாங்கிட்டோமா இது அவளே பண்ணீங்க ஏர் வேலை தூக்கிச்சு அவங்களுக்கு பிரியா அந்த ஏர் வேலை விட்டுச்சு சண்டை சாடி தம்புனி ரே இன்னும் 2 மாசம் போடுறான் ஏர் வேலைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் மாசம் அது 4000 ரூபாய் வீட்டுக்கு 50 அட்டை வச்சுக்கலாம் உண்மையிலே மனைவி அந்த போது அவன் ஜாதகத்தை கணித்தவன் ஓகே இவன் சிவனோட சிவமணி என்று நைஸ் நேம் வெளிநாடு சென்றவளை வந்துங்கடா அவன் வர லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க